அந்தியூர் குருநாதசாமி கோவில் ஈரோடு மாவட்டம் அந்தியூர் ஊராட்சியோட வடக்கு பகுதியில் புதுப்பாளையம் அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் இந்த ஆலயம் அமைஞ்சிருக்கு. சுமார் 300 ஆண்டுகளுக்கு மேலே பழமையான இந்த கோவில் மடப்பள்ளி அப்படின்னு அழைக்கப்படுது. ஸோ இந்த கோவிலோட மேற்கே 2 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய வனக்கோவில் குருநாதசாமியோட ஆவேசத்தை கொண்ட சுயம்பு ஸ்தலம் அப்படின்னு ரொம்ப ஒரு வித்தியாசமான ஆலயத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இது இப்போ பொறுத்த வரைக்குமே ஒவ்வொரு வருடமும் இந்த ஆடி மாதத்தில் ரொம்ப சிறப்பான பூஜைகள் நடைபெறும். ஸோ இந்த மாதத்தோட சிறப்பையும் இந்த ஆடி மாதத்தில் என்னென்ன திருவிழாக்கள்லாம் இந்த அந்தியூர் புதுப்பாளையத்தில் இருக்கக்கூடிய இந்த குருநாதசாமி கோவிலில் ஆடி பெருந்திருவிழா ரொம்ப சிறப்பாக நடைபெற இருக்கு. ஸோ இந்த திருவிழாவோட முக்கிய அம்சங்களாக ஆகஸ்ட் 12 வன பூஜையும் ஆகஸ்ட் 13 முதல் 16 வரைக்குமே பிரசித்தி பெற்ற மாபெரும் தேரோட்டமும் குதிரை மற்றும் மாட்டு சந்தையும் நடைபெறும். ஸோ ஒவ்வொரு ஆண்டுமே இந்த ஆடி மாதத்தில் கொண்டாடப்படக்கூடிய இந்த 300 ஆண்டுகள் பழமையான இந்த திருவிழாவோட சிறப்புகள் மற்றும் முக்கிய வழிபாட்டு நாட்கள் என்ன அப்படிங்கிறத பற்றின ஒரு விரிவான தகவலை நம்ம இந்த வீடியோ மூலமாக பார்க்கலாம். மேலுமே இந்த ஆலயத்திற்கு நீங்கள் போயிருக்கீங்களா அப்படிங்கிறத எங்கள் கூட கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய ரொம்ப சிறப்பம்சங்கள் என்ன, இந்த ஆலயத்தில் ரொம்ப வித்தியாசமான வழிபாடுகள் செய்கிறாங்க, அது என்ன அப்படிங்கிறதையும் இந்த ஆலயத்திற்கு போனால் நமக்கு என்னெல்லாம் நன்மைகள் நடக்கும் அப்படிங்கிறத பற்றின ஒரு விரிவான தகவலையும் இந்த வீடியோ மூலமாக நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்குமே ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். மேலுமே இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவலை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் ஐகானையும் ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒவ்வொரு ஆண்டுமே இந்த ஆடி மாதத்தில் கொண்டாடப்படக்கூடிய இந்த 300 ஆண்டுகள் பழமையான இந்த திருவிழாவோட சிறப்புகள் மற்றும் முக்கியமான வழிபாட்டு நாட்களை பற்றி தான் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். மேலுமே இப்போ பார்த்திங்களா ஜூலை 22 புதன்கிழமை பூச்சாட்டுதல் நடைபெறும். ஜூலை 29 புதன்கிழமை கொடியேற்றுவாங்க. ஆகஸ்ட் 12 புதன்கிழமை வன பூஜை மற்றும் மறுவன பூஜை சுவாமிகள் வனம் செல்லக்கூடிய நிகழ்வானது நடைபெறும். ஆகஸ்ட் 13 16 ஆடிப்பெருக்கு தேர் திருவிழா பிரதான பொங்கல் விழா ரொம்ப சிறப்பாக நடைபெறும். ஆகஸ்ட் 19 புதன்கிழமை பால் பூஜை. ஆகஸ்ட் 26 புதன்கிழமை சிதம்பர பூஜை. முக்கியமான வழிபாடு முறைகள்னு பார்த்தோமா வன பூஜை தாங்க. திருவிழாவின் போது மூலவர் ஸ்ரீ குருநாத சுவாமி வனம் போயிட்டு அங்கு நாள் முழுவதுமே தங்கி விசேட பூஜைகளானது செய்யக்கூடிய வழக்கமானது இன்றுமே இருக்குது. மகமேறு தேர்கள், அதாவது இந்த நிகழ்வில் சுவாமிகள் தனித்துவமான மகமேறு தேர்களில் எழுந்தருளி உலா வருவாங்க. அடுத்ததாக பால் பூஜை. விழாவோட நிறைவான நாளான 5வது புதன்கிழமை அன்னைக்கு சிறப்பான பால் அபிஷேகம் செஞ்சு மற்றும் வழிபாடுகள் நடத்தப்படுவாங்க. இந்த ஆண்டு அந்தியூர் குருநாத கோவிலில் தரிசனம் செய்ய திட்டமிட்டிருக்கீங்களா? உங்களுடைய வேண்டுதல்கள் அனைத்துமே நிறைவேற நாங்களும் இறைவனும் பிரார்த்தனை செய்கிறோம். மேலுமே குருநாத கோவிலோட ரொம்ப சிறப்பம்சம் அப்படின்னு பார்த்தோமா ரொம்ப மூலக்கடவுள் மைய கருவறையில் இருக்கக்கூடிய குருநாத சாமியோட உருவம் வேங்கை மரத்தினால் செய்யப்பட்டிருக்குங்க. குருநாதரோட இடது கையில் வெள்ளி வேலும் வலது கையில் வெள்ளி வாளும் கொண்டிருப்பார். நீண்ட மீசையோட கூடிய கருவறை சிலையின் கீழ் சிவலிங்கம் ஒன்று இருக்கு. காவல் தெய்வமாக கோவிலோட இடது பக்கம் பெருமாளும் வலது பக்கம் 3 சுயம்பு உருவங்களும் இருக்கு. கருவறையோட வடக்கு மூலையில் காமாட்சி அம்மன் சிலையானது இருக்குங்க. மேலுமே காமாட்சி அம்மன் தவநிலைக்கு எதிரில் சித்தேஸ்வரனும் மாதேஸ்வரனும் இருக்காங்க. அம்மனுக்கு வலது பக்கம் கீழே நவநாயகிகளும் 7 கன்னிமார்களும் இருக்காங்க. மகாவிஷ்ணு சன்னதியில் பெருமாள், ராமர், லட்சுமணர், சீதை ஆகியோரோட சிலையானது இருக்கு. அதே மாதிரி இந்த கோவிலோட தல வரலாறு, பெயர், காரணம், மூலக்கடவுள், குலுக்கையும் சர்ப்பமும், முக மண்டபம், சபா மண்டபம், வனக்கோயில், சுயம்பு தெய்வங்கள், வேம்பு சமாளி, திருவிழா, கொடிகட்டு பெருவிழா, மேலுமே தேர் திருவிழா, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம். ஆற்காடு நவாப் காலத்தில் சிதம்பரம் அருகேக்குள்ள பிச்சாபுரத்தில் வன்னிய மக்கள் குட்டி ஆண்டவர் அப்படிங்கிற பெயரில் கோவிலானது அமைச்சு வழிபட்டிருக்காங்க. இந்த கோவிலோட தலவரலாறு அப்படின்னு பார்த்தோமா நவாப் அந்த கோவில் பூசாரியோட மகளை பெண் கேட்டு வந்திருக்கிறாரு. பூசாரி தன்னோட உறவினர்கிட்ட கேட்டபோது அவங்க அதற்கு மறுத்திருக்காங்க. நவாப் பெண் தர மறுத்ததுனால குடும்பம் முழுவதையும் சிரச்சேதம், அதாவது தழையை வெட்டக்கூடிய செய்து விடுவதாக சொல்லி சென்றிருக்கிறாரு. அன்றிரவே பூசாரி தன்னோட குடும்பத்தோரோட தாங்கள் தெய்வமாக வழிபட்ட அந்த 3 கற்களையும் எடுத்துக்கொண்டு பிச்சாபுரத்தை விட்டு புறப்பட்டிருக்காங்க. செல்லும்போது 3 கற்களோட பாரம் தாங்க முடியாமல் அதை ஆற்றில் விட்டு சென்றிருக்காங்க. மறுநாள் காலையில் அந்த பூசாரிகளில் ஒருவரான சாந்தப்பன் அப்படிங்கிறவரோட கூடையில் அந்த 3 கற்களும் பார்த்திங்களா இருந்ததாம்.
இந்த கற்சிலையே தெய்வமாக வழிபட வேணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு செஞ்சு அனைவருமே சாந்தப்பன் பின்னால் போயிருக்காங்க. அப்போது மைசூர் மன்னரோட ஆட்சியின் கீழ் இருந்த அந்தியூர் புதுப்பாளையம் கிராமம் வந்தபோது மன்னர்கிட்ட தங்களுக்கு அடைக்கலம் தரும்படி வென்றிருக்காங்க. தற்போது இருக்கக்கூடிய புதுப்பாளையம் கற்கோட்டை மன்னர் காலத்தில் அமைக்கப்பெற்றது. இதற்கு ஆதாரமாக தூண்கள் உத்திரத்தில் சிற்பங்கள் பொறிக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுறாங்க. மேலும் சாந்தப்பன் மன்னரிடம் கல் மண்டபத்துக்கு அடுத்து இருக்கக்கூடிய இடத்துல 3 கற்களையும் பிரதிஷ்டை செய்ய அனுமதி கேட்டிருக்காங்க. மன்னர் போரின் போது தன்னோட படையில் பங்கு கொண்டு போர் செய்ய வேணும் அப்படிங்கிற சத்தியத்தை பெற்று கோவில் அமைச்சிக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுமதி கொடுத்துருக்கிறாரு. கல் மண்டபத்தோட அருகே 3 கற்களையும் பிரதிஷ்டை செய்து அதனை சுற்றி மக்கள் தங்களோட வாழ்விடங்களை அமைச்சு வாழ்ந்து வந்திருக்காங்க. இதற்கு பெயர் காரணம் அப்படின்னு பார்த்தோமா, கோவிலில் அமைந்த அந்த 3 மூல கற்களுக்கும் முறையே காமாட்சி பெருமாள், குருநாத சுவாமி அப்படின்னு சொல்லி பெயர் வச்சுருக்காங்க. 3வது கல்லிற்கு தந்தையான சிவனுக்கு போதனை செய்த மகன் முருகன் ஒருங்கே அமைந்த கல் என்ற அர்த்தத்தில் குருநாத சுவாமி அப்படிங்கிற பெயர் வச்சுருக்காங்க. குரு ஈஸ்வரன், நாதன் முருகன். தெலுங்கு பேசக்கூடிய பக்தர்கள் பாலகுருநாத சுவாமி, உக்கிரகுருநாதர் அப்படிங்கிற பெயராலும் அழைக்கப்பட்டிருக்காங்க. இந்த கடவுளுக்கு கூலிக்கார குருநாதி சாமி அப்படிங்கிற பெயருமே இருக்கான். கோவிலில் வேலை செய்தவர்களோட கூலியை கோவில் மண்ணில் கலந்து கொடுப்பாங்களாம். அதில் அதிகம் வேலை செய்தவங்களுக்கு அதிக பணமும், குறைவான வேலை செஞ்சவங்களுக்கு குறைவான காசும் இருந்ததா இந்த பெயருக்கு காரணத்திற்கு தொன்ம கதையை சொல்லப்படுறாங்க. இந்த கோவில் வனத்தில் வளர்ந்து குருநாதரின் உருவத்தையும் சக்தியும் பெற்றதுனால குன்றாய் வளர்ந்த குருநாதர், வனத்தில் இருக்கக்கூடிய சுயம்பு குருநாதர் அப்படிங்கிற அடைமொழி பெயர்களுமே இருக்கான். மேலுமே இந்த ஆலயத்தில் மூலக்கடவுள் மைய கருவறையில் இருக்கக்கூடிய குருநாத சாமியோட உருவம் வேங்கை மரத்தினால் செய்யப்பட்டிருக்கான். குருநாதனோட இடது கையில் வெள்ளி வேலும் வலது கையில் வெள்ளி வாளும் கொண்டிருப்பாராம். நீண்ட மீசையோட கூடிய கருவறை சிலையின் கீழ் சிவலிங்கம் ஒன்று இருக்காம். காவல் தெய்வமாக கோவிலோட இடது பக்கம் பெருமாளும் வலது பக்கம் 3 சுயம்பு உருவங்களும் இருக்காம். கருவறையோட வடக்கு மூலையில் காமாட்சி அம்மன் சிலையானது இருக்கு. காமாட்சி அம்மன் தவநிலைக்கு எதிரில் சித்தேஸ்வரனும் மாதேஸ்வரனும் இருக்காங்க. அம்மனுக்கு வலது பக்கம் கீழே நவநாயகிகளும் 7 கன்னிமார்களும் இருக்காங்க. மகாவிஷ்ணு சந்நிதியில் பெருமாள், ராமர், லட்சுமணர், சீதை ஆகியோரோட சிலையானது இன்றுமே இருக்கிறது ஒரு சிறப்பான விஷயம்னு சொல்லலாம். மேலுமே இந்த கோவிலில் முகப்பில் இருக்கக்கூடிய முகமண்டபம் குருநாத சாமி அப்படிங்கிற பூசாரியோட முயற்சியால் 100 ஆண்டுகளுக்கு முன்பாடி கட்டப்பட்டதாம். சபா மண்டபம் ஆலம்பாளையத்தைச் சேர்ந்த நஞ்சப்ப முதலியரால் கட்டப்பட்டதாம். இந்த குடும்ப வாரிசுகளுக்கு இன்றும் திருவிழாவின் போது உரிய மரியாதையானது அளிக்கப்படுகிறதாம். மேலுமே சுயம்பு தெய்வங்கள் முனிராயன் தன்னோட முன்ஜென்ம சாபத்தினால அங்கே அந்த வண்ணம் போர் புரிந்தானாம். போரில் இருந்தும் குருநாத சாமி கிட்ட அகோர வீரபத்ரர் முன்னாடி வணங்கி நிற்கக்கூடிய அருள் பெற்று பக்தர்களோட பழி அனைத்தும் உத்தண்ட முனிராயனுக்கு அளிக்கப்படுவதும் இன்றும் வழக்கில் இருக்கான். வனத்தில் இருக்கக்கூடிய கோவிலில் குருநாதரை சுற்றி வேட்டைக்கு செல்லக்கூடிய கருவிகளும் இடது பக்கம் காமாட்சி அம்மனும் வலது பக்கம் நாகர்புற்றும் சுயம்பு உருவங்களாக இருக்கான். அதே மாதிரி இந்த ஆலயத்தில் திருவிழான்னு எடுத்துட்டோமா, ஒவ்வொரு ஆண்டுமே ஆடி மாதம் இந்த கோவிலில் திருவிழாவானது ரொம்ப சிறப்பாக நடைபெறும். ஆடி மாதம் முதல் புதன்கிழமை தொடங்கி 1 மாத காலம் இந்த விழாவானது நிகழும். முதல் புதன் பூச்சாட்டுதலும், 2வது புதன் கொடியேற்றமும், 3வது புதன் வனபூஜையும், 4வது புதன் 2வது வனபூஜையும், அதே வாரம் வெள்ளி சனிக்கிழமையில் பிரதான பொங்கல் திருவிழாவும் ரொம்ப சிறப்பாக நடைபெறும். 5வது புதன் பால் பூஜையோட விழாவானது நிறைவு பெறும். மேலுமே இந்த ஆலயத்தில் ரொம்ப சிறப்பான விசேஷங்கள் நடைபெறும். இந்த ஆலயத்திற்கு போனீங்க அப்படின்னா இதில் பார்க்கலாம். மேலுமே இந்த கோவிலில் தேர் திருவிழா, தேர் இழுக்கக்கூடிய திருவிழாவின் போது காமாட்சி அம்மனி தேரை இறங்கியிருக்கும் போயர் மக்கள் சுமந்து வருவாங்க. பெருமாளோட மகாமேரு தேரினை முன்பக்கம் புதுப்பாளையம் வன்னியர் குல மக்களும் கொங்கு வேளாளரும் பின்பக்கம் ரெட்டியார் சமூக மக்களும் சுமந்து வருவாங்களாம். குருநாத சாமி தேரினை முன்பக்கம் வன்னியர், மேலுமே பல பேருமே அந்தியூர் மீனவர் சமுதாய மக்களும் சுமந்து வருவாங்களாம். இந்த 3 தேவர்களும் தேர்களும் மடப்பள்ளியிலிருந்து வனம் நோக்கி செல்லுமா, பின் திரும்பி வருமா. திருவிழாவையொட்டி இங்கே மிகப்பெரிய குதிரை சந்தை ஒன்றானது இந்த ஆலயத்தில் வருடமே நடைபெறுமா. இந்த ஆலயத்துக்கு நீங்கள் போயிருக்கீங்களா?
அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கொடிக்கட்டு விழா, அதாவது திருவிழாவோட தொடக்கத்திலேயே அந்தியூரை சுற்றிருக்கக்கூடிய கிராமங்களில் மக்கள் விரதம் இருப்பாங்களாம். அதுக்கப்புறம் பர்கூர் மலைப்பகுதிக்கு போயிட்டு 60 அடி நீளமும் 2 அடி அகலமும் கொண்ட மூங்கில் கம்பை எடுத்து வருவாங்களாம். அந்த கம்பில் வெள்ளை கொடி கட்டி திருவிழாவை தொடங்குவாங்களாம். இப்படி தேர் திருவிழாவானது ரொம்ப சிறப்பாக நடைபெறுமா. இந்த கோவிலில் இருக்கக்கூடிய தேர் சக்கரம் கொண்டதல்ல, அதாவது எடுப்பு தேர் மட்டுமே இங்கு பயன்படுத்தப்படுகிறாங்களாம். திருவிழாவிற்கு என மூங்கில் கம்புகளால் பிரத்யேகமாக செய்யப்படக்கூடிய இந்த தேர் 300 பேர் தூக்கக்கூடிய அளவுக்கு பெரியதான். தேர் இந்த பகுதி தேக்கு மரமும் மகமேறு தேரோட கோபுர வடிவம் மூங்கிலாலும் ஆனதாம். தண்டில்கள் மற்றும் ஆலயம் விழுதை கொண்டு தயாரிக்கப்படுவாங்களாம். அதன் மேல் பட்டு துணிகள் சாற்றப்படுவாங்க. இந்த ஆலயத்தோட சிறப்பு அப்படிங்கிறத பார்த்தோம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஆல்வேஸ் தேங்க்யூ.